மாவட்டம் பாபநாசம் தாலுகா வடக்கு மாங்குடி வடக்கு தெரு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள திரௌபதி மகா காளியம்மன் பேச்சியம்மன் ஆலயங்கள் பால்குடம் காவடி எடுக்கும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு முதல் நாள் முளைப்பாரி எடுக்கும் நிகழ்ச்சியும், மறுநாள் அகரமாங்குடி அருகே உள்ள பொய்கை ஆற்றங்கரையிலிருந்து கிராமவாசிகள் பால்குடம் காவடி எடுத்து மேளதாளத்துடன் வான வேடிக்கையுடன் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. திருவிழா ஏற்பாடுகளை வடக்கு மாங்குடி வடக்கு தெரு கிராமவாசிகள் செய்திருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கபிசலம் தெற்கு செங்குந்தர் தெரு அருள்மிகு ஸ்ரீ சுந்தர மகா காளியம்மன் ஆலய திருநடன திருவிழா மே 11ஆம் தேதி முதல் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கப்பட்டு சக்தி கரகம் புறப்பாடு, காளியம்மன் மாரியம்மன் வீதி உலா, மறு காப்பு கட்டுதல், துர்கா தேவி எல்லையை வலம் வருதல், காளிகா தேவி எல்லையை வலம் வருதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பச்சை காளி, பவளக்காளி, அம்பாள் படுகளம் பார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து காளி திருநடன வீதி உலாவில் அப்பகுதி பொதுமக்கள் வீடுகளில் அமர வைத்து பழங்கள், இளநீர், மாவிளக்கு வைத்து தீபாராதனையை காண்பித்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர், கிராம நாட்டாண்மைகள் மற்றும் முதலியார் தெரு கிராமவாசிகள் செய்திருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கள்ளிவாசல் கிராமத்தில் வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை அள்ளித்தரும் திரௌபதியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் 9ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த 4ஆம் தேதி காப்பு கட்டுகளுடன் விழா தொடங்கியது. இதனையடுத்து தருமர் பிறப்பு, கிருஷ்ணர் பிறப்பு, திரௌபதியம்மன் பிறப்பு, திருக்கல்யாணம், துகிலுறுத்தல், கிருஷ்ணன் தூது, அரவான் பலியிடுதல், கர்ணன் மோட்சம் உள்ளிட்ட பல்வேறு ஐதீக நிகழ்வுகள் நடைபெற்று வந்த நிலையில் தீமிதி திருவிழாவான நேற்று முன்தினம் காலை பால்குடம் எடுத்தல், துரியோதனன் படுகளம் முடிவடைந்தது. தொடர்ந்து அன்று மாலை கடலாழி ஆற்றங்கரையிலிருந்து பம்பை மேளம் முழங்க பச்சை காளி, பவளக்காளி, சிவப்பு காளி ஆட்டத்துடன் சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டு மஞ்சள் உடை உடுத்தி காப்பு கட்டி விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மற்றும் அலகு காவடி எடுத்தும் வாயில் 16 அடி நீள அலகு குத்திய பக்தர்கள் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். அங்கு கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாவிளக்கு தீபமிட்டு அம்மனை வழிபாடு செய்தனர். மேலும் கண்கவர் வான வேடிக்கை பொதுமக்களை உற்சாகப்படுத்தியது. தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த வம்பப்பட்டு கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் செடல் உற்சவத்தினை முன்னிட்டு கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 18ஆம் தேதி ஐயப்பனாரப்பன் கோவிலில் ஊரணி பொங்கல் வைத்து கிராம மக்கள் வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து 19ஆம் தேதி முத்துமாரியம்மன் கரகம் வீதி உலா, சாகை வார்த்தல் நிகழ்ச்சியை தொடர்ந்து சிவன் பார்வதி சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடந்தது. திருக்கல்யாண உற்சவத்தில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி வித்தியாசமான முறையில் பழ வகைகளுக்கு பதிலாக விவசாயிகள் மூலமாக நேரடியாக கிடைக்கக்கூடிய தேங்காய், மாங்காய், எலுமிச்சை, கொய்யாக்காய், நெற்கதிர், வாழைக்காய், நார்த்தங்காய், பப்பாளிக்காய் உள்ளிட்டவைகளை சீர்வரிசை தட்டில் வைக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து சிவன் பார்வதிக்கு பல்வேறு பூஜைகள், சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பாம்பு நடனத்துடன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் வம்புப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடந்தது. சிவன் பார்வதி திருக்கல்யாண வைபவத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் ஆலங்குடியில் பழமை வாய்ந்த அருள்மிகு செல்லமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் வைகாசி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக நடைபெறும். இந்த ஆண்டின் வைகாசி திருவிழா கடந்த 15ஆம் தேதி பூச்சொரிதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை, காவடி, மாவிளக்கு, அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்று வந்தது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் விரதமிருந்து காப்பு கட்டிய 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர்.
தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு தொடர்ந்து வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவினை ஆலங்குடி கிராமவாசிகள், சிம்லா பண்ணை, சுபாஷ் சந்திரபோஸ் கபடி குழு நண்பர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்.